அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனும் சரி, பேஸ்கெட்பால் அசோசியேஷனோட பிரசிடெண்டாகவும் சரி, இது வரைக்கும் ரெக்கமெண்டேஷனுங்கிற ஒரு இதில் நான் சைன் போட்டதே கிடையாது. அதனால தான் தமிழ்நாடு நம்பர் 1 பேஸ்கெட்பாலில் மென் அண்ட் உமன் நேஷ்னல் கேம்ஸில் கோல்டு மெடல் 2 பேருமே. இதெல்லாம் மாற்றணும். 16ல் நேஷனல் பிளேயராக இருந்தால், 17ல் ஜெனரல் செக்ரட்டரி, 21ல் தமிழ்நாடு பிரசிடென்ட் அண்ட் 23ல் இந்தியாவோட பிரசிடென்ட், 26ல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் திரு சி. ஜோசப் விஜய் அண்ணன் இதே இடத்துல பதவி ஏற்றாரு. அந்த பதவி ஏற்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், பொதுவாக கவர்னர் ஆஃபீஸில் தான் வந்து பதவியேற்பாங்க, விளையாட்டு வீரர்களுக்காக நேரு ஸ்டேட்டில் பதவியேற்போம் முதல்ல சொன்னவொடனே ஓகே சொன்னார். விளையாட்டு வீரர்களுக்காக நேரு ஸ்டேட்டில் பதவியேற்றோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் இது. அப்போ இந்த அரசு, சிஎம்மாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எங்கள் அண்ணன், அவருக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் சரி, மினிஸ்டர்ஸுக்கும் சரி, ஒரு விஷன் இருக்கு. அஃப்கோர்ஸ் எல்லோரும் கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில விஷயங்கள் நிறைய கிடைக்குது. நாங்கள் விளையாடும் போதெல்லாம் இன்னும் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஒலிம்பியன்ஸாக இருக்கட்டும், அப்போ எல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா தெரியும். நான் ஸ்போர்ட்ஸ் ஹவுஸில் இருந்து ஒரு நேஷ்னல் மேட்சுக்கு போகணும், இல்லை இங்கேருந்து ஒரு திருநெல்வேலி போகணுன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்லாம் இருக்காது. இங்கே இருக்க ஒலிம்பிக்கில் இருக்க எல்லா பிளேயர்ஸுக்கும் தெரியும். ட்ரெயினில் டாய்லெட் பக்கத்தில் கீழே உட்காந்துட்டே போவோம். இதுதான் ஒலிம்பியன்ஸோட நிலைமை. அப்போல்லாம் ரொம்ப கடினமான லைஃப். ஒரு ஒலிம்பிக் விளையாடக்கூடியவங்களுக்கு ஷூ இருக்காது, நேஷனல் லெவலில் விளையாடக்கூடிய ஒரு நைட் ஷூ இருக்காது, ஒரு கிட் இருக்காது. அந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. விளையாட்டில் பாலிடிக்ஸ் வரவே கூடாது, பாலிடிக்ஸை விளையாட்டை எடுத்துக்கூடாது. அது எப்பயுமே புரிஞ்சுக்கணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.